ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. வேவ் ஆப்டிக்ஸில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஸ்லோவாக பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். அண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் த வீடியோ ஷார்ட். ஓகே, கொஞ்சம் பெரிய டாபிக் இது ஆக்சுவலாக. ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்ட் பை பார்ட்டாக படிப்போம், சரியா? ஸோ ஐ ஹோப் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்டென்சிட்டினா என்னது, கோஹரண்ட் சோர்ஸ்னால் என்னது. ஓகே, ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுது, ஓகே, அதை நான் வந்து லாஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, டெரிவேஷன் பார்த்தோம். நம்ம எதுக்கு டெரிவேஷனாக்கா இன்டென்சிட்டியோட டெரிவேஷன் என்ன, ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்முலா, அதை எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அண்டு டார்க் ஸ்பாட்னா என்னென்னு பார்த்துருவோம் கரெக்டாக. ஒயிட் ஸ்பாட், டார்க் ஸ்பாட் அண்டு அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ரெண்டு டார்க் ஸ்பாட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு ஒயிட் ஸ்பாட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, எல்லாமே சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம், சரியா? ஸோ ஒரு சின்ன டாபிக் இருக்குது நடுவில், சரி. ஆக்சுவலாக நான் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே இந்த லெசன் எடுத்து பண்ணோம். இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸ்லோவாகவே நம்ம படிப்போம், எல்லாத்தையும் நல்லா டீப்பாக படிச்சுட்டு போகலாம், சரியா? பிகாஸ் நம்மக்கிட்ட ரொம்ப நிறையவே டைம் இருக்குது. ஸோ நம்ம அவசரமாக படிச்சுட்டு போகணும். வி வில் ஜஸ்ட் கோ ஸ்லோலி அண்ட் எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டே போவோம் நம்ம. ஓகே, ஸோ இதையும் நான் ஸ்கிப் பண்ண வேண்டாம், நம்ம பார்த்துடலாம் இது என்னதுன்ட்டு, சரியா? ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ்னால் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இப்போ இன்டர்ஃபரன்ஸ் சொன்னாக்கா ஏதோ ஒரு ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி தெரியாது, கரெக்டாக? இன்டர்ஃபரன்ஸ்னால் ஐ திங்க் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், சரியா? சும்மா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இந்த இன்டர்ஃபரன்ஸோட பேட்டர்ன் வந்துச்சு, கரெக்டாக? ஸோ என்னது, இது ஒரு கார்ட்போர்டுக்கு நடுவில் ரெண்டு ஸ்மால் ஸ்லிட், வெரி ஸ்மால் டைனி ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, சோர்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு எமிட் ரேஸ். அந்த ரே வந்து ரெண்டு சோர்ஸ்லேருந்து ரே எமிட் ஆக போகுது. ரே எமிட் ஆச்சுனாக்கா when provided the conditions are satisfied, என்னென்ன கண்டிஷன் இந்த வீடியோவோட எண்டில் கிளியராக நம்ம பார்ப்போம், சரியா? இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. provided the condition is satisfied, we will observe interference of light. ஓகே, interference of lightனா என்னன்னாக்கா, உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு லேசர் லைட். ஓகே, ஒரு லேசர் லைட்டில் இப்போ நான் லேசர் அடித்தேன்னா என்ன ஆகணும், ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஐ ஷுட் ஒன்லி கெட் அ பாயிண்ட். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் கிடைக்கணும். ஓகே, ப்ராக்டிக்கலாக வாட் நீங்கள் எல்லாம் பார்த்த விஷயம் தான் இது, கரெக்டாக? பட் ஒரு வேளை இதே லேசர் லைட்டை இஃப் ஐ எம் பாஸிங் த்ரூ த ஸ்லிட், ஓகே, ஒரு ஸ்லிட்டுக்கு நடுவில் பாஸ் பண்ணேன்னா ஐ எம் கோயிங் டு கெட் மல்டிபிள் டார்க் அண்ட் ஒயிட் ஸ்பாட். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட்டை வர்றதுக்கு பதிலாக வாட் ஐ வில் கெட் இஸ், இந்த இடத்துல டார்க் ரெட் ஸ்பாட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் கலர், நடுவில் ஃபுல்லாக பிளாக் கலர், இந்த இடத்துல அகைன் ரெட் கலர், இந்த இடத்துல பிளாக் கலர், இந்த இடத்துல அகைன் ரெட் கலர், இந்த இடத்துல பிளாக் கலர், இந்த இடத்துல அகைன் ரெட் கலர், இந்த இடத்துல அகைன் பிளாக் கலர். ஸோ ஐ வில் கெட் மல்டிபிள் டார்க் அண்ட் ஒயிட் ஃப்ரிஞ்சஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரிஞ்சஸ் கிடைப்போம், ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, we are getting multiple dark and bright fringes. ஓகே, இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் we call it as interference. ஓகே, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் கிளியராக புரிஞ்சா? ஓகே, இந்த இன்டர்ஃபரன்ஸில் there will be a particular interference known as central interference. ஓகே, சென்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னென்ன ஆக்சுவலாக, இப்போ ஜஸ்ட் forget about this thing. ஓகே, ஸ்க்ரீனை பற்றி பேசினாலும் ரெண்டு ஸ்லிட் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது. ஓகே, நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஓகே, இந்த கேப்புக்கு நடுவில் இருக்க பாட்டு தான் வந்து சென்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம், சரியா? ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இப்படி இருந்து உங்களுக்கு லைட் ரே வந்து பேரலாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்லிட்டில் வந்து விழுது. ஓகே, விழும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில லைட் ரே வில் ட்ராவல் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஒரு சில லைட் ரே, ஓ மை காட், ஓகே 1 minute. ஸோ ஒரு சில லைட் ரே வந்து இந்த ஸ்லிட் இங்கே இருக்குது. ஓகே, சில லைட் ரே என்ன ஆக போகுது, இட் வில் கெட்
டைவர்ட்டட். ஓகே, இந்த மாதிரி டைவர்ட் ஆகிடும். இன்னும் இந்த சைடில் வருது, இட் வில் கெட் டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் ஹியர். ஓகே, அப்படி சென்ட்ரல் பார்ட்டில் தான் மேக்ஸிமம் டைவர்ஜன்ஸ் கிடைக்கும். ஓகே, ப்ரொவைடட் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வி வில் கெட் த பிரைட்டஸ்ட் பார்ட். ஓகே, பிரைட்டஸ்ட் பார்ட் இதுதான் வந்து நம்ம சென்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். சரியா, இதை தவிர்த்து மேலே போனால் அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், கீழே வந்தால் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகும். சரியா, இது சென்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸ்க்கான டெஃபினிஷன். சரியா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வி கிளியர்லி நோ டார்க் அண்ட் ஒயிட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக, ஒரு இடத்துல டார்க் ஃபார்ம் ஆகும், ஒரு இடத்துல ஒயிட் ஃபார்ம் ஆகுது. சரி, ஸோ இதில் நமக்கு கிளியராக தெரியுது டார்க் அண்ட் ஒயிட் ஃபார்ம் ஆகும். சரியா, நான் உங்ககிட்ட என்ன கொஷின் கேட்குறேன்னா, வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ், நீங்கள் ஃபார்ம் பண்ணுற இந்த டார்க் அண்ட் ஒயிட் ஃப்ரிஞ்சஸ் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் யூனிஃபார்மிட்டி ஃபாலோ பண்ணுவா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியா ஃபுல்லாக, இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் ஃபுல்லாக ஒயிட் ஃப்ரிஞ்ச் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒயிட் ஃப்ரிஞ்ச், தீஸ் திங்ஸ் ஆர் ஒயிட் ஃப்ரிஞ்ச். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இது யூனிஃபார்மாக இருக்குமா? இந்த டார்க் ஃப்ரிஞ்சு இவ்வளோ திக்கில் இருக்குது. ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ திக்னஸ், அதோட திக்னஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் நம்ம. கரெக்டாக, இவ்வளோ திக்னஸ் இருக்குது. இந்த ஃபுல் திக்னஸ்லேயுமே வில் இட் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் டார்க் கலர்? அதுதான் என்னோடய கேள்வி. ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் கலர் இருக்குமா? சிமிலர்லி ஃபார் பிரைட், ஃபார் இந்த இடத்துல டார்க். ஓகே, இந்த இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல டார்க்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி டார்க்லேயும் ஃபுல்லாகவே டார்க்காக கான்ஸ்டண்ட்டாக ஒரு டார்க் கலர் இருக்குமா? இல்லை இப்படி இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்குமா? ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we are going to plot a graph. ஓகே, plot a graph between intensity and path difference. ஓகே, path difference என்ன சொல்லியிருக்கேன்? டெல்டா எக்ஸ். பாத் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னால் என்னது? இப்படி ஒரு போட்டோமா, ஸ்லிட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது, இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் 1 மினிட். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொன்னேன்? இந்த டிஃப்ரென்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ். ஓகே, இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? பாத் டிஃப்ரென்ஸஸ் சேம். இது எவ்வளோ பாத் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதே பாத் தான் இதுவும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அர்த்தம். சரியா, ஸோ டெல்டா எக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? பாத் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஸ்லிட்லேருந்து வர ரேயும் இந்த ஸ்லிட்லேருந்து வர ரேயும் சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுதான் பாத் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். சரியா, நம்ம எப்போ இன்டென்சிட்டிக்கும் பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்குறோமோ, ஓகே, எப்போ இன்டென்சிட்டிக்கும் பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்குறோமோ, we will clearly get to know the எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் டார்க்னஸ் இருக்கும், எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்கும், எந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது, எந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருதுன்றதை we can clearly identify that thing. சரியா, ஸோ இதுதான் வந்து சில பேசிக்ஸ். now ஸோ சில அசம்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி we need to assume certain things. ஓகே, என்னென்னா, ஐ எம் அஸ்யூமிங் 2 சோர்ஸ் S1 அண்ட் S2. சரியா, இந்த 2 சோர்ஸ்க்குமே, ஓகே, நல்லா கவனிங்க, என்னோடய வார்த்தையை கவனிங்க, இந்த 2 சோர்ஸ்க்குமே ஐ ஷுட் அஸ்யூம் சேம் இன்டென்சிட்டி. ஓகே, இனிஷியலி ஐ எம் அஸ்யூமிங் I1 அண்ட் I2. ஓகே, இந்த I1ம் I2வும் சேமாக இருக்கணும். வாட் டு ஐ மீன் பை திஸ்? ஓகே, நான் 2 சோர்ஸ் அஸ்யூம் பண்ணுறேன் and I am telling that both the source has same intensity. ஓகே, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் 3rd லெக்சர்னு நினைக்கிறேன். ஓகே, இன்டென்சிட்டியை நான் சேமாக எடுக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்ன? YDSC ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் சொன்னேன், why should I take the intensity of the both source same? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்டென்சிட்டி சேமாக இருந்துச்சுன்னா தான் யூ வில் கெட் அ கிளியர் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, கிளியர் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். வாட் டு ஐ மீன் பை கிளியர் இன்டர்ஃபரன்ஸ்? 2 கொஷின் கேட்டிருக்கேன். நான் எதுக்கு வந்து இன்டென்சிட்டியை சேமாக வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். சரியா, இதுக்கான ஆன்சரில் ஒரு கீவேர்ட் கிடச்சிச்சு, இன் ஆர்டர் டு கெட் அ கிளியர் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, கிளியர் இன்டர்ஃபரன்ஸ். நவ் வாட் இஸ் திஸ் கிளியர் இன்டர்ஃபரன்ஸ்? நான் எதை வந்து ஒரு கிளியர் இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறேன்? பேரை வச்சு என்ன தெரியுது? கிளியர் இன்டர்ஃபரன்ஸ்னால் டார்க் மட்டும் இருக்கணும், ஒயிட் மட்டும் இருக்கணும், டார்க் மட்டும் இருக்கணும், ஒயிட் மட்டும் இருக்கணும். கரெக்டாக, இந்த கண்டிஷன் எப்போ வரும்? சிம்பிள், டிஸ்டிங்க்டாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு டார்க் இன்டர்ஃபரன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஐ ஷுட் ஆல்வேஸ் ஃபார் irrespective ஆஃப் டைம், எனி டைம், ஃபார் எனி டைம் t, ஐ ஷுட் கெட் அ டார்க் இன்டர்ஃபரன்ஸ் ஹியர். சரியா,
5 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தாலும் இந்த இடத்துல டார்க்காக தான் இருக்கணும். 10 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தாலும் இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்சு தான் கிடைக்கணும். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செகண்டில் எனக்கு டார்க் இருக்குது, செகண்ட் இது வந்து அப்படியே பிரைட்டாக மாறுது, அகெயின் டார்க் ஆகுது, மினிக்கி எரிஞ்சிச்சுன்னா it is not a clear interference. okay, if it is like blinking, okay, டியூப் லைட்லாம் அந்த காலத்து டியூப் லைட்லாம் போடும்போது என்ன ஆகும், எடுத்த உடனே டியூப் லைட் ஆன் ஆகாது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் இட் வில் க்ரோ அண்ட் தென் இட் வில் கெட் ஆஃப், க்ளோ ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும், க்ளோ ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறமா தான் இட் வில் ஸ்டார்ட் பர்னிங் கான்ஸ்டன்ட்லி. கரெக்டாக ஸோ அந்த மாதிரி மினிக்கி வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் I call it as clear interference. okay, so I should get a distinct interference. எனக்கு வந்து டைமை பொறுத்து என்னோட ஃப்ரிஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு வேளை டார்க் ஃப்ரிஞ்சுன்னு வந்துச்சுன்னா I should always get dark fringe here. ஓகே, டைமை பொறுத்து நல்லா கவனிங்க, என்னோட வார்த்தையை நல்லா கவனிங்க, டைமை பொறுத்து. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் எடுக்கிறேன். ஓகே, ஃபார் அ பர்டிகுலர் டைம் 5th செகண்டில். ஓகே, 5th செகண்டில் இந்த இடத்துல டார்க் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி தட் இந்த இடத்துலையும் எனக்கு டார்க் இன்டர்ஃபரன்ஸ் தான் வரணுன்ட்டு கிடையாது. வை? பிகாஸ் இந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ்லேருந்து போகிற லைட்டோட இன்டென்சிட்டி சேமாக இருக்குது, பாத் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது, அதனால் ஐ எம் கெட்டிங் டார்க் ஃப்ரிஞ்ச் கான்ஸ்டன்ட்லி. பட் ஒன்ஸ் இந்த சோர்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகுது, பாத் டிஃப்ரென்ஸ் வந்துடுது. கரெக்டாக இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸோ இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸோ வேறு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் ஒரு இடத்துல வந்து சேமாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் ஒரே இடத்துல ஃபார் அ டிஃப்ரெண்ட் டைம் இட் ஷுட் பி சேம். அப்போ தான் வந்து அது வந்து கான்ஸ்டன்ட், டிஸ்டிங்க்ட், கிளியர் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவேன். சரியா? டைமை பொறுத்து மாறினா பிரச்சனையே கிடையாது. டைமை பொறுத்து மாறினா மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, ஃபார் அ பர்டிகுலர் டைம் ஐ ஷுட் கெட் சேம் இன்டர்ஃபரன்ஸ், அதுதான் விஷயம். பட் பிளேஸை பொறுத்து ஆப்வியஸாக மாறும். அதுக்கும் நான் வந்து நியூமரிக்கல்ஸ் டெரிவேஷன்லாம் போட்டு காமிச்சிட்டேன். எப்படி வந்து எக்ஸோ வேரி ஆகுது, பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால எப்படி வந்து நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் வந்து மாறுதுங்கிறத ஐ ஆல்ரெடி செட் தட். ஓகே, இப்போதைக்கு என்ன ஞாபகம் வைக்கணும்னா ஐ ஷுட் கெட் அ கான்ஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கு என்ன கண்டிஷன்? ஐ ஷுட் பி சேம். ஓகே, ஐ ஷுட் பி சேம். இது வந்து ஒரு பார்ட். ஓகே, இதை இன்னொரு விதத்துலையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஐயோட ஈக்குவேஷன் என்ன? ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியை வந்து எப்படி கொண்டு வந்தோம்? I1 + I2 + 2√I1 I2 = cos phi. ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி I1 + I2 × 2√I1 I2 = cos phi. ஸோ உங்களோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆப்வியஸ்லி cos phi. இந்த ஃபைன்றது என்னது? phi இஸ் நத்திங் பட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், நாட் பாத் டிஃப்ரென்ஸ். நல்லா வேர்ட்ஸை கவனிங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக என்னன்னு தெரியும்னா ஜஸ்ட் கோ டு லெக்சர் நம்பர் 3 ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் நான் இதே வீடியோவில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருந்தாக்கா there will be no meaning in making 30 minutes video. okay, so நான் வீடியோ லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக I am just going bit faster. okay, if you know this you will இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனையே இருக்காது. ஓகே, ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன விஷயம்னா என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்து என்னோடய ஐ வந்து மாறுது. ஓகே, இப்போ நான் எடுத்த கண்டிஷன் என்ன? I1 and I2 ஆர் சேம், அதாவது அப்போ ஐயை நான் சேம் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுது? ஃபைனலாக ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி = 2I × 1 + cos phi, and 1 + cos phi என்ன எழுதிக்கலாம்? we can write cos square 5/2. and finally ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஃபைனலாக பாருங்களேன், 4 × I cos square 5/2. ஓகே, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி 4I × cos square 5/2. ஸோ அப்போ என்னோடய ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி சேமாக இருக்கணும்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபேஸ் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? சரி, ஓகே, சும்மா ஒரு 2 minutes சொல்லிடுறேன். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்திக்கோங்க. எப்போலாம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பேசுகிறோமோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது ரெண்டு ஞாபகம் வரும். ஓகே, வாட் டஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மீன்? எந்த இடத்துலலாம் டார்க் ஃப்ரிஞ்ச் வருது அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? எந்த இடத்துலலாம் வந்து 1 minute. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொன்னேன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்ன சொன்னேன்? பிரைட் ஸ்பாட். ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் என்ன சொன்னேன்? டார்க் ஸ்பாட். ஸோ உங்கள் பிரைட் ஸ்பாட்டும் டார்க் ஸ்பாட்டும் இன்னொரு நேம் என்னென்னா அதுக்கு மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, மேக்ஸிமா அண்ட் மினிமாவை தான் நம்ம வந்து டார்க் அண்ட் பிரைட் ஸ்பாட்டை பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? when your phi is equal to 0. ஏன் 0 சொல்கிறேன்? ஓகே, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இங்கே இருக்குது. சரியா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ சொல்லுவோம்?
when we get a brightest spot. Okay, brightest spot வருதுன்னா என்ன அர்த்தம்? brightest intensity. கரெக்டாக எங்கே இன்டென்சிட்டி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அங்கே தான் வந்து பிரைட் ஸ்பாட். அப்போ ஆப்வியஸாக நீங்கள் இந்த வேல்யூஸை வந்து மக்கப் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கவனிங்க. இந்த வேல்யூ மேக்ஸிமம் இருக்கணும்னாக்கா, இந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? யுவர் இன்டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம். கரெக்டாக இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னா அப்போ இந்த ஃபை என்னவாக இருக்கணும்? காஸோட வேல்யூ மேக்ஸிமம் இஸ் when cos theta equal to 1. ஓகே, ஸோ அப்போ ஒரு வேளை நான் 5 equal to 0ன்னு எடுத்தேன்னா அப்போ ஐ வில் கெட் cos equal to 1. ஓகே, அதனால தான் இந்த இடத்துல வந்து 5 equal to 0ன்னு வந்திருக்கு. சரியா, எதுவுமே மக்கப் பண்ணவே தேவையில்லடா, இதெல்லாம் மக்கப் பண்ணோம்னா புரியாது. ஓகே, ஜஸ்ட் நான் எப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். From this equation itself I can say what will be the value of phi for bright spot and what will be the value of phi for dark spot. Okay, அதே மாதிரி இந்த வேல்யூ மினிமமாக இருக்கணும்னாக்கா ஃபையோட வேல்யூ எப்படி இருக்கணும்? phi should be 90 degree obviously. அப்போ என்ன ஆகுது? I minimum will be equal to 0. see அந்த I don't know why the dog is barking for a long time. ஓகே, நான் வெயிட் பண்ண அது 20 மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணியும் அதுக்கு வந்து கத்துறதை நிறுத்தவே இல்லை. ஓகே, ஸோ நோ அதர் கோ, ஜஸ்ட் லிசன், கொஞ்சம் ஃபோக்கஸ் கண்டென்ட்டில் போடுங்க. ஓகே, ஜஸ்ட் அவாய்ட் த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அண்ட் ஆல். ஓகே, நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, பிஃபோர் தட் வென் தீட்டா ஈக்குவல் டு 0 போட்டால் அப்போ ஐமேக்ஸ் என்ன வருது உங்களுக்கு? ஐமேக்ஸ் இஸ் 4i. அதாவது உங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது பிரைட் ஸ்பாட்டோட மேக்ஸிமம் வேல்யூ வில் பி 4i அண்ட் மினிமம் வேல்யூ வில் பி 0. ஓகே, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். see, நீங்கள் அனுப்பின வேவோட இன்டென்சிட்டி என்னது? ஐ. ஓகே, I1 அண்ட் I2 ஆக்சுவலாக, அண்ட் என்ன அசியூம் பண்ணிங்க? I1 அண்ட் I2 ஆர் சேம்னு அசியூம் பண்ணிங்க. அப்போ ரெண்டு I1 அண்ட் I2 மீட் பண்ணுற இடத்துல ஆப்வியஸாக என்ன நடக்கணும்? இதுவும் I, இதுவும் I. ஓகே, ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுற இடம் பிரைட்டாக இருக்கும், அது டவுட்டே கிடையாது. அதோட இன்டென்சிட்டிவா என்னவா இருந்திருக்கணும்? I plus I, it should be 2i. I'm really sorry for that dog. Okay, அதை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியா, ஸோ I and I ரெண்டும் சேர்ந்தாக்கா I should get 2i actually, but according to our formula 4i வந்திருக்கு. see, intensity is just see டபுள் ஆகலை, 4 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்டென்சிட்டி நார்மலோட 4 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, அதுதான் இதோட இதில் மறைஞ்சிருக்கு ஆச்சரியமே. ஓகே, ஸோ இன்டென்சிட்டி இஸ் பிகமிங் 4 times that ஆஃப் நார்மல் இன்டென்சிட்டி. ஓகே, நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா we will just move to the graph. ஓகே, see, நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள், don't just watch everything. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், y axis வரீங்க, x axis வருங்க. ஓகே, y axisல இன்டென்சிட்டி and x axisல take the path difference, I mean phase difference. சரியா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், path difference எடுத்துக்கோங்க. சரியா, path difference. now see, first maximum value எங்கே வருது உங்களுக்கு? maximum value is coming in what? this one, phi equal to what? 0. phi equal to 0ல உங்கள் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க 0 அண்ட் மினிமம் வேல்யூ எங்கே கிடைக்கிது? λ/2ல், அதாவது 90 டிகிரியில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 90 டிகிரியில் என்ன கிடைக்குது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90ஆக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? யூ ஆர் கெட்டிங் மினிமம் வேல்யூ. ஓகே, நான் இந்த இடத்துல ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுகிறேன், பாத் டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ வென் λ = 0 பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் மேக்ஸிமம். பாத் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா தெரியும்ல, இதுவே சில பேருக்கு டவுட் வரும், எப்படி வந்து பாத் டிஃப்ரென்ஸை நான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வந்து எப்படி பாத் டிஃப்ரென்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டேன்ட்டு. சரியா, டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. சரியா, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா, ஸோ வென் λ = 0 பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் 0 ஐ எம் கெட்டிங் மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ். சரியா, ஆப்வியஸாக இது இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள், பாத் டிஃப்ரென்ஸ் 0ன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல செட்டு, இந்த இடத்துல ஒரு செட்டு. ஓகே, சென்ட்ரல் பார்ட் இங்கே இருக்குது. ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் 0னாக்கா இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் பாத் டிஃப்ரென்ஸ் 0 அண்ட் அதனால் சென்ட்ரல் பார்ட்டில் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த λ = 0ன்றது பாத் டிஃப்ரென்ஸ் 0. பாத் டிஃப்ரென்ஸ் 0 இருக்க இடத்துல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, அதுவும் சென்ட்ரல் பார்ட். ஓகே, அதோட வேல்யூ நான் வந்து 4i. ஓகே, அண்ட் λ/2 அதாவது 90 டிகிரியில் we will write it as λ/2. λ/2ல மினிமம் இன்டென்சிட்டி 0. அதே மாதிரி 3λ/2லையும் 0. சரியா, +90 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 0 λ திருப்பி மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். அகெயின் திருப்பி 2λ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும்.
அம்மா ஐம் சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தால் லேம்டா 0, லேம்டா 2, லேம்டாலாம் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிஸ் கிடைக்கும். கரெக்டாக சரி, இதெல்லாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கோ டேபிள் போட்டேன். சரி, அட்லீஸ்ட் அந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக இருக்கும். சரியா, எங்களா 0, லேம்டா 2, லேம்டா அந்த இந்த சைடு அதே மாதிரி 2 லேம்டா தான் வருதோ வி வில் கெட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி எங்களா லேம்டா 3 லேம்டா/2 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குது. சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெறும் பிளாட் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம். ஓகே, பிளாட் பண்ணிவிட்டு வென் ஐ ட்ரா த கிராஃப், ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணனா ஐ வில் கெட் லைக் திஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி ஆப்வியஸாக இன்டென்சிட்டி எப்படியா இருக்குது, இந்த இடத்துல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படியே குறையுது. இன்டென்சிட்டி கம்மியாகுது. இந்த இடத்துல 0 இன்டென்சிட்டி ஆகுது. ஓகே, அகைன் இன்டென்சிட்டி அதிகமாகுது. இந்த இடத்துல மேக்ஸிமம், அகைன் இன்டென்சிட்டி கம்மியாகுது, அகைன் 0. ஓகே, திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் இன்டென்சிட்டி வார்சஸ் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்டென்சிட்டி வார்சஸ் பாத் டிஃப்ரென்ஸ். சரி, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா வாட் வில் பி த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஓகே, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஃபார் 5 = 0ன்னு கேட்டாக்கா அப்போ யூ ஷுட் நோ இட் இஸ் 4i. ஓகே, அப்படி தெரியலனா உங்களால் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி டெரைவ் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம். சரியா, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம்டா. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்செப்சுவல் பார்ட்லாம் முடிஞ்சு. சரியா, இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு ஐ சேமாக இருக்கணும், சோர்ஸில் வந்து எமிட் ஆகிறது சேமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு அச்சீவ் பண்ண போகிறோங்கிறத வந்து we need to follow certain conditions. ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் வந்து டைரக்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த கண்டிஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி டைரக்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். சரியா, கண்டிஷன் ஃபார் டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, கண்டிஷன் ஃபார் டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ். now see first condition என்ன, கோஹரண்ட் சோர்ஸஸாக இருக்கணும். சரியா, கோஹரண்ட் சோர்ஸை என்ன மீன் பண்ணுறேன் நான், டெஃபினிஷன் என்ன, S1 and S2 must be coherent. அதாவது இந்த இடத்துல நான் சொன்னல, இந்த இடத்துல S1 S2 பார்த்தோம்ல, இந்த S1 source 1 and source 2 must be coherent. சரியா, கோஹரண்ட்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க, பிகாஸ் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னா இந்த டெஃபினிஷன் எழுதணும். 2 sources which have the same constant. ஓகே, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்னால 2 sources which have constant phase difference which does not vary with time at a given phase. Okay, just read this, try to understand. புரியாது அண்ட் புரிஞ்சிடுச்சுன்னா பெரிய விஷயம். ஓகே, ஜஸ்ட் லிசன். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஒருவேளை இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஏதோ பெரிய லாங்குவேஜ் பெரிய இதுவாக கஷ்டமாக தெரியும். சரியா, கவனிங்க. 2 sources which have constant phase difference which does not vary with time at a given phase. ஆப்வியஸ்லி நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே சொன்ன பாயிண்ட்டு அதுதான். ஓகே, ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே சொன்னது அதுதான். சரியா, 2 சோர்ஸ்லேருந்து ஓகே have a constant phase difference. ரெண்டு சோர்ஸ்க்கும் constant phase difference which does not vary with time. இந்த வார்த்தை தான் முக்கியம். ஓகே, ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். சரியா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். சரியா, ஸோ அதுதான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்லிட் ஒன்று வரைஞ்சேன்ல, இந்த இடத்துல source 1 வருது, இந்த இடத்துல source 2 வருது. ஓகே, இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல வந்து மீட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிரைட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பிரைட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்கே x1 இங்கே x2. ஓகே, இந்த இடத்துல ஆப்வியஸாக டிஸ்டன்ஸ் வருது. இந்த x1 வந்து இஸ் லெஸர் டிஸ்டன்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு x2. ஓகே, ஸோ என்ன அது, இந்த இடத்துல x1 x2னால வர ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ். ஆப்வியஸாக பாத் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இன்டர் ரிலேட்டட். கரெக்டாக, ஸோ நான் எது சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாத் டிஃப்ரென்ஸ் வந்தால் ஆப்வியஸாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஓகே பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். சரி, இப்போதைக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டெல்டா எக்ஸ் ஷுட் பி சேம். டெல்டா எக்ஸோட வேல்யூ ஷுட் பி சேம். ஓகே, சேம் ஃபார் அ பர்டிகுலர் டைம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அந்த ரெண்டு வேல்யூ மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா வி வில் கெட் அ கோஹரண்ட் சோர்ஸ். ஓகே, அதனால என்ன யூஸ், கோஹரண்ட் சோர்ஸ் கொண்டு வரதுனால என்ன யூஸ்னாக்கா, இந்த இடத்துல பிரைட் ஸ்பாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த இடத்துல பிரைட் ஸ்பாட் தான் வரும். இந்த இடத்துல டார்க் ஸ்பாட் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்போவுமே இந்த இடத்துல வந்து டார்க் ஸ்பாட் தான் ஃபார்ம் ஆகும்.
இந்த இடத்துல பிரைட் ஸ்பாட்ஸ் வந்துச்சுன்னா அகெயின் இட் வில் பி பிரைட் ஸ்பாட் ஃபார் எனி டைம். ஓகே, டைமை பொறுத்து இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஒரு டியூப் லைட் மாதிரி இந்த இடத்துல மினிக்கு வராது. ஓகே, தெர் வில் பி a கான்ஸ்டன்ட் டார்க் அண்ட் பிரைட் ஸ்பாட் அல்டர்னேட்டிவ்லி. ஓகே, அதனால தான் we are using a coherent source. ஓகே, கோஹரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கிளியர் டெஃபினேஷன் புரிஞ்சா? ஓகே, இதெல்லாம் வந்து படித்தோம்னா புரியாமல் 5 பாயிண்ட் தான் இருக்குது. சரியா? கண்டிஷன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ் கேட்டாக்கா ஆப்வியஸாக இந்த 5 பாயிண்ட் படித்து எழுதிடுவோம். சரியா? பட் ஆனால் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய வேலையே தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கேட்ட உடனே யார் கேட்டாலும் சொல்லுங்க. ஓகே, அப்பப்போ கேட்டுகிட்டும் இருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், 2 மார்க் கொஷின். கோஹரண்ட் சோர்ஸ்னால் என்னென்னு கேட்டால், இப்போ உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. கரெக்டாக? கோஹரண்ட் சோர்ஸ்னால் பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாக்கா டைமை பொறுத்து it should not vary. Dark spot will be dark spot for any time, white spot will be white spot for any time. இப்போ நீங்கள் இதை டெவலப் பண்ணி இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கோஹரண்ட் சோர்ஸ். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன? the frequency of both the source must be same. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் போத் த சோர்ஸ் மஸ்ட் பி சேம். ஃப்ரீக்வன்சிக்கும் கோஹரண்ட் சோர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஃப்ரீக்வன்சி சேம்னா என்ன? F1 and F2 ஷுட் பி சேம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒமேகா 1 and ஒமேகா 2 ஷுட் பி சேம். அதாவது என்ன? வேவ் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேவ் ஷுட் பி சேம். இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோஹரண்ட் சோர்ஸ் அச்சீவ் ஆகும். எப்படி? ஹவு? ஃபர்ஸ்ட் எப்படி ரெண்டு ஃப்ரீக்வன்சி எப்படி சேமாக எடுக்க முடியும்? உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்க விஷயம் என்னென்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி இஸ் டெஃபினெட்லி சேம். ஐ ரைட் வரும்? சோர்ஸ்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி வந்து மாறவே மாறாது. இப்போ இந்த சோர்ஸ் வந்து ஒரு சன். ஓகே, இந்த சோர்ஸ் வந்து ஒரு எல்இடி பல்ப். ஓகே, சன்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் சன் வில் பி சேம். ஐ ரைட் வரும்? இன்றைக்கி ஒரு சன்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து இன்றைக்கி வந்து 10 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஓகே, இவ்வளோ கம்மியாக இருக்காது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, வேவ் லென்த். ஓகே, வேவ் லென்த்தை பற்றி பேசுகிறேன். வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு ஒரு 10 இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் இன் பர் யூனிட் டைம். கரெக்டாக 10 வருது. அண்ட் எல்இடிக்கு ஒரே ஒரு செகண்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி தான் வருது. ஓகே, ஸோ 10 இஸ் கோயிங் டு பி 10. சன் இன்றைக்கி ஒரு 10 ஃப்ரீக்வன்சி கொடுக்குது, நாளைக்கு இதோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆகுது. நத்திங்கில் சன்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, ப்ரொவைடட் லெட் அஸ் அஸ்யூம் தட் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, அது ஒரு தனி டாபிக். ஓகே, அதை பற்றி பேச வேணாம் இப்போதைக்கு. சன்ன்றது ஒரு இன்டெஃபினைட் எனர்ஜி இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸாக பாருங்கள். ஓகே, எனர்ஜி சேமாகவே இருக்குனாக்கா டெஃபினெட்லி ஃப்ரீக்வன்சி வில் பி சேம் த்ரூ அவுட். கரெக்டாக? இன்றைக்கி என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை நாளைக்கு காலையிலும் இருக்க போகுது. ஸோ ஒரு சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி வில் பி ஆல்வேஸ் சேம். ஓகே, ஸோ அப்போ நான் எடுக்கிற 2 சோர்ஸ்க்குமே ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஐ ரைட் வரும்? அண்ட் ஒன்ஸ் த ஃப்ரீக்வன்சி இஸ் சேம், ஒமேகாவும் வந்து சேம் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. போத் த சோர்ஸ் மஸ்ட் ஹாவ் சேம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங் வீடியோவில் போட்டேன். அவர் என்ன பண்ணார்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? 2 ஸ்லிட் ஃபார்ம் பண்ணார். அவர் எடுத்த சோர்ஸ் என்னது? ஆக்சுவலாக he took only one source. ஓகே, இந்த சோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? இதோட லைட் ரே வந்து இப்படி ட்ராவல் பண்ண போகுது. ஐ ரைட் வரும்? கரெக்டாக? இப்படி ட்ராவல் பண்ண போகுது. ஆனால் அவருக்கு என்ன வரும்? பேரலல் ரேஸ் வேணும். பேரலல் ரே வேணும். என்ன பண்ணால் அதுக்காக தான் he introduced a convex lens in between them. ஓகே, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரே சோர்ஸ் எடுத்ததுனால ஃப்ரீக்வன்சி இஸ் சேம். ஓகே, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ஃப்ரீக்வன்சி இஸ் சேம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸை பட்டு என்னாச்சு? பேரலல் ரேஸாக வந்துச்சு. அப்போ இந்த இடத்துலன்னு வர்றது ஒரு தனி ஃப்ரீக்வன்சி வித் சேம் ஒரு தனி ரே. இந்த இடத்துல ஒரு தனி ரே வந்துச்சு. ப்ரொவைடட் இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி சேம் ஆச்சு. ஐ ரைட் வரும்? ஸோ அதனால தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தேர் இஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ் அண்ட் ஹீ இஸ் யூஸிங் அ கான்வெக்ஸ் லென்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் கண்டிஷன். ஓகே, புரியுதா? அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் கோஹரண்ட் சோர்ஸோட கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? தேர்ட் ஒன் பாருங்கள். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் போத் த வேவ். ஓகே, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் போத் த வேவ், அதான் அந்த 2 சோர்ஸ்லேருந்து வர அந்த 2 ஸ்லிட்லேருந்து வர லைட் வேவ் மஸ்ட் பி சேம் ஆர் நியர்லி சேம். நான் என்ன மீன் பண்ணுறேன்? சேம் ஆர் நியர்லி சேம். நல்லா நோட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சி ஷுட் டெஃபினெட்லி பி சேம். சரியா? ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சுமே வரக்கூடாது உங்களுக்கு. ஓகே, ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் வந்துச்சுன்னா சின்ன சேஞ்ச் வந்தாலும் கூட இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த என்டையர் பேட்டர்ன் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ். சரியா? பட் ஆம்ப்ளிடியூட்டில்
இட் இஸ் பெட்டர் இஃப் ஐ ஹாவ் சேம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹாவ் நியர்லி சேம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஆம்ப்ளிடியூட்னா என்னப்பா? ஆம்ப்ளிடியூட்னா என்ன? சிம்பிளி ஒரு வேவ் எடுத்தோம்னா ஆம்ப்ளிடியூட்னா என்ன? இந்த பாயிண்ட், ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், இதெல்லாம் தான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு பேசணும். கரெக்டாக? ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இன்டென்சிட்டி சேமாக இருக்கணும். ஏன் 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 வை? பிகாஸ் ஆல்ரெடி வி ஹேவ் ப்ரூவ்ட் தட் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட். ஆமரைட் வரும் ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். அண்ட் ஆப்வியஸ்லி இதுவும் ப்ரொபோஷனல். ஆம்ப்ளிடியூடு சேமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டியும் ஆப்வியஸ்லி சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்னோடய இன்டென்சிட்டி நான் இங்கே சேமாக எடுத்ததுனாலேயே இன்டென்சிட்டி இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி சேமாக எடுத்தோம்ல, இன்டென்சிட்டி சேமாக எடுத்தோன்னா ஆப்வியஸ்லி எனக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து சேம் ஆகிடும். ஓகே, ரெண்டு இன்டென்சிட்டி சேமாக எடுத்தோன்னா ஆம்ப்ளிடியூட் சேம் ஆகிடும். ஓகே, இதை இன்னும் நல்லா புரியறதுக்கு இதோட கன்வர்ஸ் எடுப்போம். ஓகே, ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சி, ஆம்ப்ளிடியூடை ஃபீல் பண்ண வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சி, என்னென்னா A1 அண்ட் A2. ஓகே, ரெண்டு சோர்ஸ் எடுக்கும், A1 அண்ட் A2. சரியா? நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் ஆம்ப்ளிடியூட். சரியா? நான் என்ன சொன்னேன், A1 ஷுட் பி ஈக்குவல் டு A2ன்னு எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுங்கள், A1 A2 ஈக்குவலாக இருக்க தேவையில்ல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் A1ஓட ஆம்ப்ளிடியூட் வந்து லெட் அஸ் அஸ்யூம் 100. ஓகே, A2ஓட ஆம்ப்ளிடியூட் வந்து I am assuming it as 10. Okay, 100 and 10. Okay, now constructive interference and destructive interference. Constructive interference is I1 plus I2. Okay, destructive interference is I2 minus I1. அதே மாதிரி தான் ஆம்ப்ளிடியூடும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் A2 plus A1 ஆகும். ஓகே, டிஸ்ட்ரக்டிவில் A2 minus A1 ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா A1 plus A2 பண்ணால் என்ன ஆகுது? 100 plus 110. I mean 100 plus 10 will be give 110. ஓகே, destructive interference என்ன ஆகுது? 100 minus 10, அதாவது 90. ஓகே, 110 ஒரு பிரைட்டஸ்ட் லைட்டு தான். ஓகே, 90யும் பிரைட்டஸ்ட் லைட் தான். destructive interference should be actually dark interference. ஓகே, டார்க் ஃப்ரிஞ்ச். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சாக இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, பிரைட் ஃப்ரிஞ்சே 110, டார்க் ஃப்ரிஞ்சு இஸ் நாட் 0, இட் இஸ் 90. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பிரைட் இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகிற டார்க் ஃப்ரிஞ்ச் இஸ் நாட் ஆக்சுவலி டார்க். இது வந்து இதோட கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி. ஓகே, பட் இதுதான் வந்து டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸாக நத்திங். கரெக்டாக, டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ்னால் இந்த இடத்துல கம்ப்ளீட்லி எனக்கு டார்க் வேணும், இந்த இடத்துல கம்ப்ளீட்லி எனக்கு பிளாக் வேணும், இந்த இடத்துல கம்ப்ளீட்லி எனக்கு திருப்பி ஃபுல்லாக பிரைட் வேணும், இந்த இடத்துல எனக்கு டார்க் வேணும். அப்போ தான் அது வந்து நான் டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவேன். சரியா? இந்த இடத்துல ரொம்ப டார்க், இந்த இடத்துல கம்மி டார்க், இந்த இடத்துல ரொம்ப டார்க், இந்த இடத்துல கம்மி டார்க், அது எனக்கு தேவையே கிடையாது. ஓகே, அது ஒரு டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, அதுதான் ஆக்சுவலாக இதுவே நான் வந்து ஆம்ப்ளிடியூட நியர்லி சேம் எடுக்கிறேன். ஓகே, இஃப் ஐ எம் டேக்கிங் ஆம்ப்ளிடியூட் நியர்லி சேம், A1 வந்து 100, A2 வந்து 99. 100க்கும் 99க்கும் ரொம்ப சின்ன சேஞ்ச் தான். கரெக்டாக, ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்னாச்சு, 199. அப்பா செம்ம பிரைட். ஓகே, 100 + 19 199. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்னாச்சு, 100 - 99 1. பார், டோட்டல் சேஞ்ச் 199 எங்கே இருக்குது அண்ட் 1 எங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், கம்ப்ளீட்லி டார்க், ஐ மீன் கம்ப்ளீட்லி பிரைட் இன்டர்ஃபரன்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது, கம்ப்ளீட்லி டார்க் இன்டர்ஃபரன்ஸ் இங்கே கிடைக்குது. கரெக்டாக, அதுவே நான் ஒருவேளை 100 and 100 எடுத்தேன்னா டோட்டலாக இந்த இடத்துல 200, இந்த இடத்துல 0. அப்போ கம்ப்ளீட்லி பிரைட், இந்த இடத்துல ஃபுல் டார்க், இந்த இடத்துல அகெயின் செம்ம பிரைட், இந்த இடத்துல ஃபுல் டார்க். ஓகே, புரியுதா? இதுதான் வந்து டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேர்ம்ஸ் தான் புரியுதா? ஸோ இப்போ அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, கேபிட்டல் D ஷுட் பி மச் கிரேட்டர் தேன் ஸ்மால் d. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேபிட்டல் Dன்னு என்னது, உங்கள் ஸ்லிட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் கேபிட்டல் D. ஓகே, உங்கள் ஸ்லிட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீனுக்கும் இருக்க கேப்பு தான் கேபிட்டல் D. ஸ்மால் டின்னா என்ன, உங்கள் ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க கேப் ஸ்மால் d. ஓகே, ஆப்வியஸ்லி இந்த ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பும் உங்கள் ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருக்க கேப்பும் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளியரான இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து எம்எம்மில் இருக்கணும், இது வந்து மீட்டரில் இருக்கணும். சரியா? ஜஸ்ட் இமேஜின், இது வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குது, இது வந்து ஜஸ்ட் 1 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? அப்போ அது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் புரியுதா? எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஃபைனலி மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் இஸ் யூஸ்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? சி, நத்திங்டா. மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் கலர், ஒரே கலர் லைட் சோர்ஸ் இருக்கணும். சரியா? ஒரே கலர் லைட் சோர்ஸ் இருக்கணும்னாக்கா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ரெட் கலர் எடுக்கிறனாக்கா 3000 to 3200 ஆம்ஸ்ட்ராங் இருக்க ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் கலர் எடுத்தோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெட் வராது. ஒரு இடத்துல ரெட்டு அதிகமான ரெட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரெட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், அந்த அகெயின் திருப்பி ஃபுல்லாக டார்க் ஆகிட்டு திருப்பி அதிகமான ரெட் வரும். ஓகே, ஸோ கோஹரண்ட் சோர்ஸ் எடுத்தேன்னா I will get a clear pattern. ஓகே, ஒருவேளை if I am taking white source, ஓகே, ஒருவேளை ஒயிட் எடுத்தனா என்ன ஆகும்னாக்கா ஆக்சுவலாக சி இந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்குது, இந்த இடத்துல ஸ்லிட் இருக்குது, இந்த இடத்துல ஒயிட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து விழுது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒயிட் ரே வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா, இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கா? ஓகே, ஸோ அந்த இடத்துல அதனால் என்ன ஆகும், பிரைட் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் ஆல்சோ வேவ் லென்த் வில் பி சேம். இந்த இடத்துல ஒயிட் லைட்டில் விப்கியோர் இருக்குது. கரெக்டாக, விப்கியோர் இஸ் மேடப் ஆஃப் ஒயிட் லைட். ஓகே, velocity I mean violetோட வேவ் லென்த் இஸ் லீஸ்ட். ஓகே, ஆஸ் கம்பேர்ட் டு ரெட். ஓகே, வயலட்டோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வில் பி ஆப்வியஸ்லி சேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும், ஒயிட் கலர் டார்க் ஒயிட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக, என்ன ஆகும்னா இப்போ அதுவே when I consider the dark spot, இந்த இடத்துல நான் டார்க் ஸ்பாட் எடுக்கிறப்ப இந்த இடத்துலேருந்து வர லாம்டா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக, லாம்டா வேல்யூ வில் பி சேஞ்சிங். அதே மாதிரி லாம்டா வேல்யூ ஃபார் டிஃப்ரெண்ட் லைட் வேவ் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாக, ரெட்டுக்கு வந்து லாம்டா வேல்யூ இஸ் ஹையஸ்ட். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற டார்க் ஸ்பாட்டில் என்ன ஆகுனா ரெட் கலர் தெரிய ஆரம்பிக்கும் லைட்டாக. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயலட் கலர், அப்புறம் அந்த ரெயின்போ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஒரே கலர் ஃபார்ம் ஆகாது. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒயிட் கலர் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக ரெயின்போ கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ரெயின்போ கலர் விப்கியோர். ஆனால் இந்த இடத்துல ரெட் வரும், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வயலட் வரும், இந்த இடத்துல வந்து ரெட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் நடுவில் இருக்க கலர்ஸ்லாம் வரும். சரியா, ஸோ இதுதான் வந்து என்னது, கிளியர் இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. கரெக்டாக, மல்டிபிள் கலர்ஸ் வருது. அப்படி வந்தால் நம்மளால் வந்து கரெக்டாக ஒரு டார்க் ஸ்பாட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணோம்னாக்கா இட் வில் பி பெட்டர் ஆப்ஷன். சரியா, எதனாலனாக்கா சென்ட்ரல் ஒயிட் ஸ்பாட் ஃபார்ம்ட் ஃபாலோட் பை டிஃப்யூஸ்ட். கரெக்டாக, டிஃப்யூஸ் என்ன அர்த்தம், ரெயின்போ கலர் ஃபார்ம் ஆகுதுல, அதுதான் டிஃப்யூஸ்ன்னு சொல்கிறோம். டிஃப்யூஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆன் போத் சைட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் அ டார்க் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, இதுதான் உங்களோட கண்டிஷன்ஸ். சரியா, இந்த கண்டிஷன்ஸாக தெரிஞ்சாக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் லெக்சரில் we will just continue with the Young's modulus. Okay, Young's double slit experiment. Thank you so much.